அவன் சாதாரண போலீஸ்காரன் அல்ல. வீரப்பனின் பேச்சுவார்த்தைகள், உறவுகள் மற்றும் நடத்தை முறைகள் பற்றி சகலமும் அறிந்த ஒரு உளவியல் நிபுணர். சார், வீரப்பன் அமைதியா இருக்க மாட்டான். அவன் ஒரு வேட்டைக்காரன். கொஞ்ச நாள் வேட்டையாடலைனா அவனுக்கு தூக்கமே வராது. ஆனா ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு அவனுக்கு இப்ப போலீஸ் மேலதான் கோபம் ஜாஸ்தி. படையப்பா சொன்னான். விஜயகுமார் தலையசைத்தார். சரியாகச் சொன்னாய். அவன் வேட்டையாடுவான். ஆனால் இனிமேல் நமக்கு ஒரு புதிய திட்டம் தேவை, ஊடுருவல், இன்ஃபில்ட்ரேஷன். விஜயகுமார் தன் முன்னால் ஒரு புகைப்படத்தை வைத்தார். அதில் இருந்தவன் வீரப்பனின் குடும்பத்துக்குச் சமீபத்தில் நெருக்கமாக இருந்த கிராமத்து இளைஞன் ஒருவன். இவன் வீரப்பனுக்கு தகவல் கொடுத்து சில நேரங்களில் ரேஷன் பொருட்கள் வாங்கிச் செல்லும் வேலையை செய்து வந்தான். இந்த ஆள் பேரு பாலா. இவன்தான் நம்ம முதல் குறி, விஜயகுமார் சொன்னார். வீரப்பனோட பலமே உள்ளூர் மக்கள்தான். அவங்களோட நம்பிக்கையை உடைக்காம அவங்களுக்குள்ளே ஒரு ஆளை நம்ம அனுப்பணும். வீரப்பனின் பட்டாளத்துல ஒரு மோப்ப நாய் நமக்கு வேணும். படையப்பா பாலாவுடன் தொடர்பு கொள்ள அனுப்பப்பட்டான். பாலாவுக்கு பணமோ அதிகாரமோ ஆசை இல்லை. அவனது மனைவி உடல்நல குறைவால் அவதிப்பட்டாள். சரியான மருத்துவ வசதி அவனுக்கு கிடைக்கவில்லை. விஜயகுமார் பாலாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நீ வீரப்பனுக்கு தகவல் கொடுத்தால் உன் மனைவி சாகத்தான் போறா. ஆனா நீ எங்களுக்கு ரகசிய தகவல் கொடுத்தா உன் மனைவியை நாங்கள் காப்பாற்றுவோம். உன் குடும்பத்தை அரசாங்கம் கவனிக்கும். வீரப்பனுக்கு துரோகம் இழைத்தால் மரணம் என்று தெரிந்திருந்தாலும் பாலா தன் மனைவியின் உயிரை காப்பாற்ற விஜயகுமாருக்கு சம்மதம் தெரிவித்தான். பாலா வீரப்பனின் பட்டாளத்தில் STF-இன் முதல் ரகசிய உளவா